ஹாய் அசோக், வணக்கம். இன்றைக்கி 2வது நாள். பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக நேரம் கிடச்சிருச்சு. இன்றைக்கி 2வது நாள் இந்த முயற்சியை நான் திரும்ப செய்கிறேங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி 2வது நாளாக இந்த நாள் பதிவு பண்ணுறேன். இந்த நாள் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தென் இப்போ மதிய நேரத்தில் எனக்கு இப்போது டைம் கிடச்சிருக்கு. இப்போவும் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போவும் என்கிட்ட பேசுகிறதுக்கான எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நேற்று தீபாவளின்னு சொன்னால, தீபாவளிக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்க அந்த சின்ன சின்ன நமக்கு தேவையான சில செடி கொடிகள் மரங்கள்லாம் வச்சுருக்கோம். அதை சுற்றின நிறைய இலைகள்லாம் கிடந்துச்சு. அதை நம்ம சுத்தம் பண்ணியிருந்தோம். அதை திரும்ப இன்றைக்கி காலையில் எழும்பி பார்க்கும்போது குப்பைகள் கொஞ்சம் கிடந்துச்சு. திரும்ப நான் வாரி போட்டுட்டேன். ரொம்ப சுலபமாக வாரி போட்டுட்டேன். அதாவது குப்பைகள் நிறையா இருக்கும்போது அதை அப்படியே சேர விட்டுட்டேன். அதை செய்ய எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் செய்ய முடியல. இப்போ அது கம்மியாக இருக்கும்போது நான் அதை ஈஸியாக வாரி போட்டுட்டேன். அது உண்மையிலே எனக்கு ரொம்பவே இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் நம்ம குப்பையை சேர விட்டோம்னா அது நிறைய சேர்ந்துடும். அது நம்ம அழுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுபோல் தான் நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்களை நம்ம சேர விட்டுட்டோம்னா அது திரும்ப தூர் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு வாட்டி நம்ம ஃபுல் க்ளீனாக தூர் வாரிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த தேவையில்லாத காரியங்கள் நம்ம லைஃப்பில் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த நாளும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து அதை சுத்தம் பண்ணிட்டோன்னா அதை ஈஸியாகவே பண்ணிடலாம்னு எனக்கு இன்றைக்கி புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நான் அதை தான் கற்றுக்கிட்டேன். அது இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் ஒரு விஷயம். அதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். அதோடு இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் டைம் கிடைக்காது. நாளைக்கு எனக்கு எக்ஸாம். அதனால் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. திரும்பவும் எனக்குள்ளே ஒன் டேக்குள்ளேயே நம்ம இந்த விஷயத்தை நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். திரும்ப அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு நிறையா நேரம் 10 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பு இல்லைல்ல. நமக்கு எவ்வளவோ நேரங்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இந்த 10 நிமிஷத்தை நம்ம செலவழிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக நம்ம ஆயிட மாட்டோம். தென் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த செகண்ட் டே நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது தான் யோசித்தேன், நம்ம எதையாவது லைஃப்பில் மிஸ் பண்ணாமல் சில விஷயங்கள், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிருக்கோம்ல அப்படின்னா, என்னோடய ட்ராவலிங் டைமில் இப்போ நான் ஒரு சென்னை போகணுன்னா ட்ரெயின் புக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சடனாக ஒரு நிமிஷம் சாரி போகிறது கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. என்னென்னா, என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் யாராக இருக்குமோன்னு பார்த்தேன். யாரும் இல்லை. இது மதிய நேரம். திரும்ப தோட்டத்துக்குள்ளே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஜாலியாக இருக்குது. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இந்த நாளில் நம்ம விட்டுறக்கூடாது. செகண்ட் டே நம்ம பிரேக் பண்ணிடக்கூடாது. இது நம்ம தொடர்ந்து பண்ணணும். இதை நம்ம பண்ணணும்னு ஆரம்பித்ததே நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணுங்கிறதுக்காக தான். நமக்கு ஒரு உத்வேகம் வரணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். நம்மளே இந்த செகண்ட் டேவே ஸ்டாப் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இப்போ வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் பேசுவோம். நேரம் கிடைக்கிறது இந்த 10 நிமிஷம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு மாதிரி அசதியாக இருந்தாலும் ஓகே, நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. தென் 5 நிமிஷம், இப்போ இந்த 5 நிமிஷம் ஆகிடுச்சு. 1 நிமிஷம் வீடியோ செகண்ட் டைம் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, பின்னாடி கோவில் மணி நம்ம ஊர்லலாம் ஒழிக்கும்ல, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கோயில் மணி ஒழிக்கும்ல, அந்த மாதிரி கோயில் மணி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பக்தி பாடல். அதனால தான் சரி ஸ்டாப் பண்ணிட்டேன். அது கேட்குறேன்னு. இப்போது உங்களுக்கு ஒரு வேளை இடையில கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேட்கும். இன்றைக்கி செகண்ட் டே ஜாலியாக இருக்குது. நான் கண்டினியூவாக இந்த செகண்ட் டே இதை பண்ணுறேங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செகண்ட் டேவில் என்ன பேசுகிறதுன்னு
என்ன பேசுகிறதுனே தெரியல. ஆனால் பேசணுங்கிறது மட்டும்தான் மனசில் இருக்குது. இந்த நாள் இந்த செகண்ட் டேவையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பேசிடணும். தென் ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்று தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். நேற்றே வந்துட்டு அவசரமாக புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி தென் அந்த இதை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடித்து அதை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை இன்றைக்கி தான் பண்ணுவேன். இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். தென் இது என்னுடைய இரண்டாவது நாள் முயற்சி. தென் எல்லாருக்கும் தீபாவளி எப்படி இருந்துச்சு, தென் நேற்று தீபாவளி உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? எனக்கும் நான் தீபாவளி கொண்டாடலை, ஆனால் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினேன். செலிப்ரேட் பண்ணவங்கள நான் பார்த்தேன். நேற்று ஒரு இரவு போல் ஒரு 7:30க்குள்ளே நான் வந்துட்டு நம்ம டவுன் பக்கம் போயிருந்தேன் பைக்கில். அப்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவங்களெல்லாம் பார்த்தேன். நிறைய வான வேடிக்கைகளை எல்லோரும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக வெடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். தென் இப்போ இன்னும் நான் இப்போ 7 மினிட்ஸ் பேசிட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது மதிய டைமு. வீட்டில் யாரும் இல்லை. நான் தான் இந்த எக்ஸாம்காண்டி படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம டைரி என்ன பண்ணுறது, டைரியில் இருந்த எப்பவும் டைரியில் நம்ம மனசில் பாதிக்கிறது, நம்ம லைஃப்பில் அந்த டேயில் நமக்கு என்ன நடக்குதோ, என்ன நம்ம லைஃப்பை, அதாவது என்ன நம்மளை வந்துட்டு திரும்பவும் யோசிக்க வச்சுச்சோ, இல்லை நம்ம லைஃப்பை சடனாக ஒரு ஷாக் வந்து நம்ம பாடியில் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனால் எப்படி இருக்குது, ஒரு சடனாக ஒரு ஷாக் ஆகும்ல, அந்த மாதிரி நம்மளை ஷாக் பண்ணுற ஒரு விஷயத்தை தானே டைரியில் நோட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் என்னை ஷாக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நான் மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. ஆனால் நான் இன்றைக்கி சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணணும். நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு 10:30க்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இனிமேல் சாரிப்பா, ஃபஸ்ட் டே கூட ஏதோ ஒரு மாதிரி பேசிவிட்டு செகண்ட் டே என்ன பேசுகிறதுனே தெரியல. அதனால தான் நானே அப்பப்போ ஆஃப் பண்ணி பண்ணுறேன், மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த முயற்சியை நான் கைவிட மாட்டேன், தொடர்ச்சியாக பண்ணுவேன்னு நம்புகிறேன். நல்லாயிருக்கு. ஊரில் எல்லாம் மழை பொழிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது கண்டென்ட் மேக்கராக இருந்தால் எதையாவது பர்டிகுலர் ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். நம்ம கண்டென்ட்டுக்காண்டி மேக் பண்ணல, ஒரு டைரி எழுதுகிற பழக்கம். தென் கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்காக டைரி எழுதுறது நல்ல பழக்கம். அப்படி டைரி எழுதுறதுக்கு எனக்கு நேரம் போகவில்லை. அந்த ஹேபிட் எனக்கு இல்லை, கன்சிஸ்டன்சியாக வரல. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப ஃப்யூச்சரில் நம்ம இதை பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 1 இயர் நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி பண்ண முடியுதா அப்படின்னு பண்ணுறதுக்காக தான் இதை பார்க்குறது. இதை நம்ம மேக் பண்ணுறோம். தென் நான் அதான் சொன்னல பிளான் வச்சுருக்கேன்னு. நான் வந்துட்டு எவ்ரிடே 9 o'clock தூங்கிட்டு 3 o'clock ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்துட்டு எழும்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். தென் இது என்னோடய கன்சிஸ்டன்சியில் நான் செகண்டாக ஆட் பண்ணுறேன். 2வது செகண்டாக ஆட் பண்ணலான்னு நினைக்கிற விஷயம். ஏர்லி மார்னிங் மோஸ்ட்லி எழும்பிடுவேன். 6 o'clock 6:30க்கு எழும்பிடுவேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரத்தில் எழும்பிடலாம், நேரமாக தூங்கிடலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய பிளான் அதுதான். இன்றைக்கி நான் கூடுமான வரைக்கும், அதனால தான் மதிய நேரத்தில் நான் தூங்கலை. இப்போ எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஆனால் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, இன்றைக்கி என்னவோ தெரியல, ரொம்பவே ஸ்டக் ஆகுது. ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை தூக்க கலக்கமோ என்னவோ தெரியல. நேற்று நான் சொன்னல, நான் ஒரு 12:30க்கு மேலே இருக்கும், 1 o'clock வரைக்கும் இருக்கும். புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக எப்படி இதை பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணேன். ப்ளஸ் இன்னும் சில முயற்சிகள் எல்லாம் நான் எடுக்க என்னோடய பிளான் ஷெட்யூலில் எனக்குன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் போடலான்னு இருக்கேன். நான் இதை தான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன். என்னுடைய அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்லெஸ்ஸான எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுட்டு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களில் நான் வந்துட்டு எனக்கு தேவையாக என்னெல்லாம் தேவை, நான் எதுலெல்லாம் என்னை பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணி அதுக்கான ஒரு அட்டவணையை நான் ரெடி பண்ணி அதுபடியாக என்னை நான் வாழ பழகிக்க போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ஒரு ஷெட்யூலில் என்ன பண்ண போகிறேன்,
தென் காலம்பரை எழும்புறதுலேருந்து இரவு முடிகிறதுக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் மாற்றிக்கணும், என்கிட்ட என்னெல்லாம் மாற்றங்கள் வேணும். இந்த மாற்றங்கள்லாம் இப்போ நான் கம்மிங் 28 இயர்ஸாக இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இனி வர நாட்களில் இதை ஃபாலோ பண்ணாமல் இந்த 1 இயர்லேயும் நான் ப்ராப்பராக ஒரு பிளான் வச்சு அந்த பிளான் படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். தென் நேற்று நான் மேக் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஓவர் நாய்ஸாக தான் இருக்கும். அந்த கிராக்ஸ் சவுண்டு, அந்த பட்டாசு வெடிப்புகள் சத்தம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, வாய்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும்னு வச்சுக்கோ. நான் கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன். நான் இன்னும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப என்னுடைய வார்த்தைகளை ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப சவுண்டாகவும் பேச கற்றுப்பேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக பேச ஆரம்பிப்பேன். தென் நான் இந்த வீடியோவை எடுத்த உடனே நான் போய் மொபைலில் சார்ஜ் பண்ணணும். ஏன்னா அதில் ரொம்பவே சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. அதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ 20 மினிட்ஸ் பேசும்போது இது இடையில் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் பேசிடலான்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் ஒரு நிமிஷம், நம்ம ஊரில் வழக்கத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அறையில் வந்து தன்னை நிரூபிக்க முடியாதவன் ஒரு ஸ்டேஜில் எப்படி போய் தன்னை நிரூபிப்பான். அதாவது யாருமே இல்லை, தனியாக இருக்கிற இடத்துலையே உன்னால் ஒரு விஷயத்த உனக்காண்டி செய்ய முடியலன்னா 10 பேருக்கு முன்னாடி நீ எப்படி நிரூபிக்க போகிற அப்படின்னு ஒரு ப்ராப்பர் மீன் பண்ணி வரும். அதுபோல் தான் தனியாக இருக்கிறப்ப எனக்கே இது பேசுகிறதுக்கு தயக்கமாகவும் பதட்டமாகவும் கூச்சமாகவும் இருக்குது. இதுவே 10 பேருக்கு முன்னாடி நான் எப்படி போய் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த பழக்கம் என்னை 10 பேருக்கு முன்னாடி பேச வைக்கக்கூடிய அளவுக்கு என்னை மாற்றும்னு நான் நம்புகிறேன். அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆடுவானா என்னமோ, அது எனக்கு அந்த பழமொழி சரியாக எனக்கு வரல. பட்டு அதோட பொருள் இதுதான். அது நம்ம வந்துட்டு நீ தனியாக இருக்கும் போதே, அதாவது உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண ஆள் இல்லாத நேரத்தில் நீ தனியாக இருக்க, உனக்கு பிடிச்சதை உன்னால் நிரூபிக்க முடியல அப்படின்னா நீ ஒரு கூட்டத்துக்கு நடுவில் போய் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது தான். அதனால் நான் இப்போ தனியாக இருக்கும் போதே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு செகண்ட் டேவே இந்த டாஸ்க் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி ஆகிடுச்சுப்பா. உண்மை தான். என்ன பேசுகிறதுனே தெரியல. ஃபஸ்ட் டே பார்த்திங்களா ஃப்ளோவாக போயிடுச்சு. செகண்ட் டே வந்துட்டு ரொம்ப நிறைய பிரேக்ஸ் எடுத்துக்க வேண்டியதாகிடுச்சு. பட் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகிக்க முடியும். நான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி, சொல்லப்போனால் ஒரு பேபி மாதிரி தானே. இந்த விஷயத்தில் நான் இப்போ தான் பழகிக்க வரேன். இப்போ தான் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து பழகிப்பேன். நல்லா பேசவும் பழகிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு செகண்ட் டேவே எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாகவும் உறுதியாகவும் இருக்கேன். ஸோ அதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். என்ன நடந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் இந்த டைரி மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதை நான் விட மாட்டேன். வர தீபாவளி வரைக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அந்த நம்பிக்கையோடு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்துட்டு இது புதுசாக தான் இருக்குது. ஆனால் நேற்று இருந்து அதே ஒரு எனர்ஜி இல்லைனாலும் ஏதோ பண்ண போகிறோம், ஏதோ பண்ணி முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டேஷ் இல்லை இன்றைக்கி, டேஷ் இல்லை, அந்த டேஷை ஃபில் பண்ணிட்டேங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த லெவலில் நான் கொஞ்சம் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், அசோக் நீ பூஸ்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி நீ வந்துட்டு உன்னோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். தென் நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ண முடியும். எனக்கும் சில ஏற்பட்ட இந்த அனுபவங்களை நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோவாக பேசிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. தென் இப்போவே நான் ஒரு 17 நிமிஷம் பேசிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த செகண்ட் டேக்கு இது ரொம்பவே சந்தோஷம். யாரும் இல்லை. இப்போவும் ஒரு சில இடங்கள் அந்த தீபாவளிக்கான பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த சத்தங்கள் உங்களுக்கு கேட்டுட்ருக்கும். இன்றைக்கும் அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்னோடய வாய்ஸும் கொஞ்சம் ரொம்ப மெதுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. பட் இது நான் எனக்காக தானேங்கிற போது
இதை யாரும் கட்டாயப்படுத்துறது இல்லைல்ல. நான் எனக்காகவே இதை நான் செய்யலைன்னா இன்னொருத்தங்களுக்காக நான் வேறு ஒரு விஷயத்தை எப்படி இறங்கி செய்ய போகிறேங்கிற மாதிரி தான். என்னையை நான் வந்துட்டு பில்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்காக, என்னோடய குடும்பத்துக்காகவோ இல்லை மற்ற எந்த காரியத்துக்காகவோ நான் எப்படி ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் மனசில் வச்சுருக்கேன். அதனால் எனக்காகவே இதை நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால் நான் என்னை நானே உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த செயல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கானது தான். நான் என்னையை இன்றைக்கி உருவாக்கிட்டு வரேன். ஒரு ட்ரெயின் பண்ணுறேன். எனக்கு நானே ஒரு ட்ரெயின் பண்ணிக்கிறேன். எனக்கு நானே சொல்லிக்கிறேன், என்ன உன்னால் முடியும், ஒரு தொடர்ச்சியாக உன்னால் ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு நானே என்னையை சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இது அசோக்கான வீடியோ தான். அசோக், நீ வந்துட்டு தொடர்ச்சியாக பண்ணு, உன்னால் முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் பெரிய திறமைசாலி ஆவாங்க. ஒரு வழியாக அசோக் இன்றைக்கி செகண்ட் டேவோடைய இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் தேர்ட் டே டாஸ்க் இன்னும் எனக்கு டஃப்பாக கூட இருக்கலாம், நேரம் கிடைக்காம கூட இருக்கலாம், இல்லை நேரத்தை ஒதுக்கிறதுக்கான மனநிலை இல்லாமல் இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி நான் கண்டிப்பாக உருவாக்குவேன். எனக்கு என்ன ஒரு இந்த இதை மேக் பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு ஆப்டக்கல்ஸ் சொல்கிறது தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் கண்டிப்பாக செய்வேன்னு நம்புகிறேன். ஸோ பாய் அசோக். இன்றைக்கான வீடியோ இதுதான். இன்றைக்கி இந்த டாஸ்க்கை ரொம்ப ஹம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ ஸ்வீட். நாளைக்கு இதே மாதிரி வின் பண்ணுவேன்னு உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வை, தொடர்ந்து செய். இது உனக்காக, உன்னை நீயே பில்ட் பண்ணிக்கலன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய செயலை நீ தான் செய்யணும். உனக்காக யாரும் வந்து செய்ய மாட்டாங்கிறத நம்பு. நீ தான் இறங்கி வேலை பார்க்கணும். இது உன்னுடைய நேரம். தென் பாய் டு டே. பாய் அசோக்.